பிரதமர் பதவிதான் அம்பேத்கர் கனவு சொல்லும் திருமாவளவன். திருச்சி மாநாட்டில் தாழ்த்தப்பட்டவர் பிரதமராக வேண்டும் என்று சூளுரைத்த திருமாவளவன். ஆனால் 2 MP 6 MLA சீட்டுகளை வைத்து பிரதமராக முடியுமா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். எந்த ஒரு கட்சியும் நம் நாட்டை பொறுத்தவரை நம் நாடு திறந்த ஜனநாயக நாடு. யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். பிரதமர் பதவி, முதலமைச்சர் பதவி, எந்த பதவிக்கும் ஆசைப்படலாம். ஏனென்றால் எல்லாரும் இந்நாட்டு மக்கள். நம் நாட்டு ஜனநாயக முறை அப்படி. அமெரிக்காலாம் ரெண்டு பார்ட்டி சிஸ்டம் தான். பாகிஸ்தானெல்லாம் ஜனநாயகமே டம்மி, அங்கே இராணுவ ஆட்சி தான். அந்த மாதிரி பல நாடுகள் பல விதமாக இருக்க. இந்தியாவில் மல்டி பார்ட்டி சிஸ்டம், எனி ஒன் கேன் ஸ்டார்ட் பார்ட்டி. ஆனால் அவர்களுடைய இலக்கு எதாக இருக்கணும்? முதலமைச்சர், பிரதமர் எது வேணாலும் இருக்கலாம். ரீஜனல் பார்ட்டிஸ் தான் முதலமைச்சர். பாமக மாதிரின்னா ஆட்சியில் பங்கு. ஆனால் பிஜேபி மாதிரின்னா பிரதமர். யார் வேணாலும் பிரதமர் ஆகலாம். தேவகவுடாவில், ஐக்கிய குஜராலால், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கனவு காண்றதுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்குது. அதை தான் இப்போ திருமாவளவன் சொல்லியிருக்காரு. பிரதமர் பதவி தான் அம்பேத்கர் கனவு. அம்பேத்கர் சொன்னது உண்மைதான். யார் வேண்டுமானாலும் வரலாம். தாழ்த்தப்பட்டவர் தாராளமாக வரலாம். ஆனால் திருமாவளவன் அதை பேசுகிறது யாருன்னு தான் எனக்கும் தெரியல. அவரே இப்போ மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, பேரணி பொதுக்கூட்டத்துக்கெலாம் தடைன்னு. அவருக்கு ஹெலிகாப்டரில் மலர் தூவலான்னு பார்த்தா அதுக்கும் தடை விதிக்கிறது யார்? திமுக அரசு. திமுக அரசு இவருடைய பங்காளி தான், கூட்டணி அரசு தான். ஆனால் இவருக்கு எத்தனை சீட் கொடுக்குறாங்க? 2 MP 6 MLA. இன்னும் இந்த வாட்டி எல்லாம் தனிச்சின்னம் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். பானை சின்னம் அவருடைய கட்சி சின்னமாக எலெக்ஷன் கமிஷன் இப்போ தொடர்ச்சியாக இந்த MP MLA கிடச்சிட்டு இருக்கிறதுனால சொல்லியிருக்கு. ஆனால் வெறும் 2 MP சீட்டை, நான் 6 MLA சீட்டை வைத்து எப்படி கனவு காண்றது? முதலமைச்சரில், துணை முதலமைச்சரில் ஒரு அமைச்சர் பதவியே கனவு காண முடியல. இவரே தானே புலம்புறாரு. பேரணி, பொதுக்கூட்டம், எதுக்குமே ஆர்ப்பாட்டம், எதுக்குமே ரொம்ப போராடி தான் அனுமதி வாங்க வேண்டியது இருக்குன்னு. இவருக்கே ஹெலிகாப்டரில் போக்குவரத்துக்கு அனுமதி கொடுக்கலையே. பேசிக்கொள்ளலாம், அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.